ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஆதிப்பம். இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மாட்டுப் பண்ணையத்தோட இருந்து ஆடு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆடுன்னு பார்த்தீங்கன்னா செம்பரி ஆட்டு கிடாய்கள் வந்து பக்ரீத்துக்காக வளர்ப்போம். அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது போக கறிக்கும் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 3வது பேட்ச்சு. எப்படி குட்டி வாங்கணும், என்ன மாதிரி இதுக்கு வளர்ப்பு முறை, என்ன தீவனம் கொடுக்குறோம் அப்படின்றப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு பதிவாக பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த குட்டிகள்லாம் வந்து நம்ம மொத்தம் எத்தனை குட்டிகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 குட்டி நம்ம எடுத்திருந்தோம். அதில் வந்து ஒரு 3 குட்டி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட குட்டி வந்து ஒரு மாதத்துக்கு கணக்கு மேலே ஆக போகுது. அந்த 3 குட்டி எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகள் வந்துட்டு ரொம்ப சின்ன குட்டியாக வாங்கிட்டு வந்துட்டோம் பால் குடி தரத்தில். அந்த மாதிரி வாங்கினதுனால தான் நமக்கு வந்து அந்த 3 குட்டி ஃபெயிலியர் ஆன காரணம். இதில் வந்துட்டு இப்போ 23 குட்டி நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி எடுக்கும்போதேவும் ஒரு 13 கிலோ 14 கிலோ லைவ் வெயிட், அதாவது உயிரடைக்கு வர்ற மாதிரி குட்டிகள் நம்ம தேர்வு பண்ணணும். நம்ம வந்துட்டு ஒரு 8லேருந்து 9 10 கிலோக்கு கீழே உள்ள குட்டிகளாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுதான் நமக்கு வந்து பெரிய விஷயமாக போச்சு. அதாவது ரொம்ப அடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகள்லாம் வந்து அப்போ இந்த ஒரு மாதத்துக்கு முந்தி என்ன ரேட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,500க்கு எடுத்தோம் ஜோடி. அதாவது ஒரு 10 கிலோவுக்கு கீழே உயிரடைக்கு வரக்கூடிய குட்டிகள் வந்துட்டு அந்த மாதிரி ரேட்டில் எடுத்தோம். குட்டிகள் இப்போ பெரும்பாலும் நிறையா கிடைக்கிறதும் இல்லை. நம்மளை மாதிரி நிறைய பேர் விருப்பப்பட்டு இந்த ஆட்டு பண்ணை தொழிலுக்குள்ளே வர்றதுனால நமக்கு குட்டிகள்லாம் அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் ஆட்டு பண்ணை தொழில் பண்ணுங்கள், கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எடுத்தோடனே பெரிய முதலீடு வேண்டாம், சின்ன முதலீடில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 குட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 18 குட்டி எடுத்தோம். இப்போ வந்து அந்த 26 குட்டி எடுத்து ஒரு 3 குட்டி ஃபெயிலியரு. இதில் ஃபஸ்ட்டு பேட்சில் வந்துட்டு அந்த 10 குட்டி நல்லபடியாக வளர்த்து எடுத்தாச்சு. அந்த 18 குட்டியில் வந்துட்டு ஒரு 2 குட்டி நமக்கு உயிர் சேதம் ஆயிடுச்சு. இந்த பேட்சில் 3 குட்டி ஆயிடுச்சு. சரி, அது வந்து தொழிலில் வந்து நடக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அது போக வந்து நம்ம வந்து ஆடு மாடுகள் அதிகமாக வளர்க்குறது வந்து ஒரு நோய் வர்றது வந்து இயல்பு. ஆடு மாடுகள் நீங்கள் நிறையா வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அந்த நோய்கள்லாம் வர்றது இயல்பு. இதுக்கு வந்து நம்ம மெடிசன் வந்துட்டு ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சு இந்த குட்டிகள் வாங்குறதுக்கு, அது போக இந்த தீவன செட்டு, இந்த பெட்டி ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்ற தகவலுக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுவேன். கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம என்ன மாதிரி தகவல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு கோழி வளர்ப்பை பற்றின தகவல் மற்றும் நோய் மேலாண்மை விற்பனை வாய்ப்புகள்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மொத்தம் 23 குட்டி தற்போது இருக்குது. எடுத்தது 26ல் 3 குட்டி போக. இப்போ கரண்ட்டாக இதோடைய லைவ் வெயிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம அதை கால்குலேட் பண்ணலை. ஒரு மாதம் ஆச்சு குட்டி எடுத்துகிட்டு வந்து. அப்போ வந்து ஒரு 8லேருந்து 10 9 இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வெயிட் இருந்தது. இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு மாதம் இருக்கிற வச்சு கூடியிருக்கும். நம்ம தீவன முறைகள் வந்து ஒரு மாதிரியாக பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றின தகவலும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ரேஷியோவில் தீவனம் கலக்கிறோம், எவ்வளோ தீவனம் கலக்கிறோம், என்ன மாதிரி தீவனம் இதுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். பசுந்தீவனம் வந்துட்டு இதில் நம்ம கொடுக்குறதே கிடையாது. பேருக்கு வேணால் எப்போயாவது ஒரு நேரம் இந்த நம்ம தீவனம் கடை தீவனம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட்டான அளவோ, இல்லை நம்ம தீவனம் கலக்காமல் விட்டுட்டோம்னா, வேறு வேலை பழுவுனால தீவனம் வாங்கிட்டு வராமல் விட்டோம் அப்படின்னாக்க எப்போயாவது ஒரு நேரம் நம்ம வந்து அகத்தி கொடுக்குறதுலாம், இல்லைன்னா சூப்பர் நேப்பியரை கட் பண்ணி கொடுப்போம். நம்மகிட்ட சாப் கட்டர் கிடையாது, இன்னும் சாப் கட்டர் வாங்கலை. அதனால் கையிலே கட் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அகத்தி காம்பெலாம் உள்ளே கிடக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த காம்பை கூட பெரும்பாலும் கடித்து சாப்பிட்றோம். இது வந்து எப்போயாவது 100ல் ஒரு நாள் கொடுக்குற விஷயம். மற்றபடி பார்த்திங்கன்னா அடர் தீவனமும் நம்மளுடைய இது இருக்குது, சோளத்தட்டையை வந்துட்டு நாற்றாவே அறுத்து காய வச்சுருக்கோம். அது மட்டும்தான் நம்ம கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி தான். கள்ளக்குடி கொடுக்கலாம் பெஸ்ட்டு. கள்ளக்குடி நமக்கு பெருசாக கிடைக்கிறதில்ல. அது போக கள்ளக்குடியை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடமும் நம்மகிட்ட வசதி இல்லாதனால இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
சோளத்தட்டை வந்து நாற்றாவே நல்லா நெருக்க விதைச்சிங்கன்னா பொடி நாற்றாவே வரும். கலந்து விதைச்சா தான் வந்துட்டு பெரிய பெரிய தூர் கட்டும். இது வந்துட்டு பொடி நாற்றாவே வர்றதுனால குட்டிகள் அழகாக விருப்பமாக சாப்பிடும். அதை வந்து நான் உங்களுக்கு அந்த இதை எடுத்து போட்டு காமிக்கிறேன். நாற்று இந்த மாதிரி நம்ம குட்டிகள்லாம் சாப்பிடுது அப்படின்ட்டு. இப்போ தான் அடர் தீவனம் போட்டு முடித்தோம். முடித்த பிற்பாடு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. இது வந்து காலையில் ஒரு டைம் வந்துட்டு அடர் தீவனம் கொடுப்போம். ஈவினிங் ஒரு டைம் அடர் தீவனம் கொடுப்போம். காலையில் ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே கொடுத்துருவோம். ஈவினிங் அதேமாதிரி அந்த 7 மணி 8 மணிக்கு கொடுத்துருவோம். அடர் தீவனம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ இப்போ நம்ம குட்டியெல்லாம் பழகிருச்சு. உள்ளே தண்ணி வைக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. பழகாத குட்டிகளுக்கு ஒரு 10 நாளைக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் தண்ணியை எடுத்து வெளியே கொட்டையை விட்டு வெளியே வச்சுட்டு அடர் தீவனம் சாப்பிட விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து 1 மணி நேரம் கழித்து நீங்கள் தண்ணியை உள்ளே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோளத்தட்டு எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து ஒரு பெட்டியில் வந்துட்டு இந்த பெரிய பெட்டியில் ஒரு 3 முடியும், சின்ன பெட்டியில் வந்துட்டு ஒரு 2 முடியும் நாங்கள் போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறம் மதியம் ஒரு தடவை அதேமாதிரி இதில் ஒரு 3 முடியும், அதில் ஒரு 2 முடியும் போட்டு விட்ருவோம். தண்ணி வந்து ஒரு அடர் தீவனம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உள்ளே வைக்கிற தண்ணி ஈவினிங் வரைக்கும் உள்ளே தான் இருக்கும். அதேமாதிரி ஈவினிங்கில் வந்துட்டு நைட்டு அந்த 7 மணி 8 மணிக்கு நாங்கள் தீவனம் போட்டு முடித்த பிற்பாடு அந்த தண்ணியை உள்ளே வச்சுருவோம். அது பாட்டுக்கு விடிய விடிய தண்ணி தேவைப்படுறப்ப அதெல்லாம் பிடிச்சிக்கிறோம். வீடியோவில் பார்த்தா தெரியும் நம்ம குட்டிகள்லாம் ஓரளவுக்கு தெளிவாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் வாங்கும்போது இந்த குட்டி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இதுவுமே இந்த கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் பால் குடி குட்டியாக வாங்கினதுனால கொஞ்சம் குட்டிகள்லாம் ரொம்ப இதாகி கொஞ்சம் இப்போ தான் தேறி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் குட்டி வாங்கினது. இது ஒன்று வந்து அதே லெவலில் நின்றுச்சு. மற்ற குட்டிகள்லாம் ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அது ஒன்று மட்டும் பெருரோமாக வச்சு அந்த மாதிரி நின்றுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். தற்போது இப்போ நம்ம குட்டிகள்லாம் என்ன வெயிட் இருக்குது அப்படின்றத இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தீவனம் போடுறதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொன்னது அந்த 8லேருந்து 10 கிலோ. இப்போ நம்ம இந்த ஒரு 10-20 நாள் ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம தீவனம் போட்டிருக்கிறதுனால ஒரு மினிமம் குட்டிக்கு ஒரு 2-3 கிலோ கூடி இருக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டாவது சின்ன குட்டின்றனால தீவனம் வந்து நம்ம அளவாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து வந்து தீவனங்களை கூட்டலாம். கூட்டி முடித்த பிற்பாடு வெயிட் வந்து ஒரு 4லேருந்து 5 கிலோ நம்ம கொண்டு வரலாம். அதை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். தீவனம் வந்து நம்ம கடையில் வாங்குறது கிடையாது, நம்மளே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகள் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து கீரிப்பூச்சி டானிக்கை கொடுத்துருவோம். அதாவது டிவார்மிங் பண்ணிடுவோம். என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பண்டசோல் இந்த மாதிரி தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழித்து குட்டி கொடுக்குற ஸ்டேஜ் வரும்போது ஐவர்மெக்டின் அந்த ஒரு பூச்சி மருந்து இருக்குது, அதை நாங்கள் கொடுப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐவர்மெக்டின் கொடுக்க வேணாம். அதை வந்து கடைசியில் குட்டி நல்லா தீவனம் ஹெவியாக சாப்பிடும்போது நீங்கள் ஐவர்மெக்டின் கொடுத்தா நல்லது. தீவனம் கம்மியாக அளவாக அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் அல்பமோரோ இந்த அல்பண்டசோல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கீரிப்பூச்சி டானிக்கை வந்துட்டு நிறைய கம்பெனிகள் இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கலாம். ஐவர்மெக்டின் வந்து கடைசியாக ஹைடெக்கும் சரி ஐவர்மெக்டின் சரி 2 ஒரே காம்பினேஷன் தான் சொல்லுவாங்க. அந்த இதை வந்து நீங்கள் வந்து குட்டி செல் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கலாம். இது நம்ம எத்தனை நாள் வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90லேருந்து 100 நாள் இந்த குட்டியெல்லாம் நம்ம வளர்க்குறோம். அதாவது 3லேருந்து ஒரு 3.25 மாதம் அந்த ரேஞ்சில் நம்ம குட்டிகளை வளர்த்து கறிக்காகவோ இல்லை இப்போ பக்ரீத் ஸ்டேஜில் வளர்த்தோம்னா பக்ரீத்து கொடுத்துடலாம். இல்லை நம்ம மற்ற நாள்களில் வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிக்காக கொடுத்துட்றோம். நமக்கு செட்டோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 18 அடி கூடுனா 20 அடி இருக்கும். அகலம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 11 அடி 12 அடி அகலமும், நீளம் வந்து ஒரு 18 அடி 20 அடிக்குள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம குட்டியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் புதுசாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வலைகள்லாம் சுற்றி கட்டி இந்த இதுக்குள்ளே வந்து ஓப்பனில் விட்டுட்டு மற்ற நேரம் உள்ள குட்டியில் அடைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குட்டிகளை பற்றின அடுத்தடுத்த தகவல் வந்து நம்ம அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்.